எபிக் ரோட் அட்வென்ச்சர் ஃப்ரம் அடிலைட் டு பெர்த் பிகின்ஸ். ஒன் வே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து காரை விடணும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் கார் கான்செப்ட் தான். ஸோ இதில் தாங்க இந்த கார் தாங்க நம்ம கூடவே வரப்போகுது. ஸோ கங்காரு வந்து இடையில வந்து இடிச்சு காருக்கு ஏதாவது பிரச்சனையானா 5 மில்லியன் ஆல்மோஸ்ட் 35 கோடியா. ஸோ இதெல்லாம் தாங்க இந்த சவுத் ஆஸ்திரேலியாவோட கிராமங்கள். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 500 பேர். ஐயோ இங்கே பாருங்க, சான்ஸே இல்லை. தெரியுதா பிங்க் கலர்? பயங்கர உப்பு. சூப்பரான குட் சைட் அட்டகாசமாக பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரீ சைட்ஸ் அங்கங்கே இருக்குதுங்க ஆஸ்திரேலியா ஃபுல்லாக. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எய்ரி ஹைவே நிறைய இருக்கு. அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அடிலைட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். ஓகேங்க, அடுத்த நாள் காலை மணி 10 போகுதுங்க. இப்போ பாருங்க, என்ன குமார் ஹாஸ்டலில் இருந்து திடீர்னு ஏதோ ஒரு வீட்டை காட்டுறேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நிறைய வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நடந்துருச்சு நேற்று நைட்டு. இன்றைக்கி நம்ம இங்கே அடிலைட்லேருந்து கிளம்பி ஒரு எப்பிக் ரோட் ட்ரிப் இந்த ஆஸ்திரேலியாவில் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3500 to 4000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவோட கேபிட்டலான பெர்த்துக்கு போக போகிறாங்க. ஸோ சவுத் ஆஸ்திரேலியா அடிலைட்லேருந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பெர்த் கிட்டத்தட்ட அரௌண்ட் ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு 3000 கிலோமீட்டரு. பட் நிறையா நம்ம டீடூர் எடுக்க வேண்டியது இருக்குது, நிறைய இடங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3500 to 4000 கிலோமீட்டர் 7 நாட்கள் பயணம் பண்ணி ஃபைனலாக 7வது நாள் சாயங்காலம் 4 மணிக்கு நம்ம காரை வந்து பெர்த்தோட ஏர்போர்ட்டில் அவங்க கம்பெனியில் கொடுக்கணும். அப்படி என்ன நடந்தது நேற்று நைட்டு, அப்படி என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்த்துருங்க. நம்ம ஹாஸ்டலில் இருந்து வெளியே வந்துட்டேங்க. வந்துட்டு ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு பயங்கர பசி. இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பயங்கர ஆனந்த அதிர்ச்சி, எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கும் காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படியே நடந்து போனேன். லக்ஸா ஹவுஸ், இது ஒரு மலேசியா ரெஸ்டாரண்ட்டா. இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு இப்படி போயிட்டு இருக்கும்போது அப்படியே இப்படி இருந்தது கடை. திரும்பி பார்த்தேன், என்னடா சிக்கன் கறி அண்ட் ரைஸ்ன்னு போட்டிருக்கே அப்படின்னு கொஞ்சம் இந்த பக்கம் கண்ணு திரும்பும்போது கொத்து பரோட்டா வண்டி கடை காளான்னு இருந்தது. வண்டி கடை காளானா, ஆஹா இது தமிழாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி படிச்சுட்டு இருக்கும்போதே TN43 இந்த பக்கம் நான் படிச்சுட்டு இருக்கேன். இங்கேருந்து குமார் அப்படின்னு கூப்பிட்றாங்க ஒருத்தங்க. ஆடா நம்ம தமிழர் தாங்க கடை வச்சுருக்காங்க. TN43 சப்ஸ்கிரைபர், நமக்கு தெரிஞ்சவங்க இந்த சென்ஸ் நம்ம சேனலில் பார்க்குறவங்க. இங்கே வந்து 20 வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்களாட்டிருக்கு ஐடியில். அவங்க பையன் வந்து இங்கே இருக்க யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காரு. அவர் தான் கடை வச்சுருக்காரு. அப்பா அம்மாவும் பார்த்துக்கிறாங்க. சரி, அப்படி உள்ளே போயிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு ஆல்ரெடி கேட்டேன், வீடியோ எடுத்துமா ஓகேவானு எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கேமரா போய் எடுத்துகிட்டு வரேன். நம்மளோட இதிலேருந்து நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களே, நம்ம எபிசோட முடிச்சிருப்போம். அந்த இதிலேருந்து அடிலைட் ஓவர்லேயே சத்தியமாக எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் வந்து இங்கே ஒரு தமிழர் பார்ப்பேன், அதுவும் ஒரு தமிழ் கடையை பார்ப்பேன், இங்கேயே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் TN43 என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீ, காஃபி, அது இல்லாமல் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரியான ஐட்டங்கள்ஸு, சிக்கன் 65 அது இதுன்னு வச்சுருக்காங்க. ஃப்ரிட்டர்ஸ் பஜ்ஜியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், சாண்ட்விட்சு அதுன்னு. அது தவிர இந்த ஐஸ் ட்ரிங்க்ஸு. அது தவிர தமிழ் சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த சிக்கன் கறி அண்ட் ரைஸ் அவங்க வீட்லேயே அந்த அக்கா செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. அது தவிர வந்து கொத்து பரோட்டா. ஒரு சின்ன கேஃபே மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக ஆரம்பிச்சிருப்பாங்களாட்டிருக்கு. ஸோ விஷால் பிரதர் வந்துட்டு இருக்காரு. வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம், பேசுவோம். இது அட்டகாசமாக ஒரு இது பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. முட்டை பரோட்டா, அதில் சிக்கனும் போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் கொத்து பரோட்டா சாப்பிட்ற ஃபீல் தாங்க வருது. ஹலோ பிரதர், விஷால். நைஸ் டு மீட் யூ பிரதர். சாப்பிடலாம். இது எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக. நான் இங்கே தான் தங்கியிருக்கேன் அந்த ஆமாம் ஹாஸ்டலில். நான் அப்படியே சாப்பிடலாம் அப்படியே போகும்போது அந்த அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அங்கே தமிழில் இருந்தது. என்னடா சிக்கன் கறி அண்ட் ரைஸ் பக்கத்தில் பார்த்தா தள்ளு வண்டி காளான, என்ன சொல்லுது வண்டி காளான.
கண்டிப்பாக தமிழ் தான் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பிரதர் அண்ணன் வந்து கூப்பிட்டாங்க. ரைட் நன்றி வந்ததுக்கு. சரி, மிக்க நன்றிங்கண்ணா. சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. பேசுங்க. ஓகே என்ன யூனிவர்சிட்டி படிக்கிறீங்க? ஃப்ளிண்டர்ஸ் யூனிவர்சிட்டி. ஓகே, நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அட்லைட் யூனிவர்சிட்டியில் நிறையா இருக்காங்க. ஓகே. கிட்டத்தட்ட அட்லைட்டில் ஒரு நம்ம ஊர்லேருந்து வந்து படிக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 500 பேர்? ஐயோ. யூனிவர்சிட்டி ஆஃப் அட்லைட். ஆமாம், யூனிவர்சிட்டி ஆஃப் அட்லைட்டில் ஒரு 500-600 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்தியாவிலேருந்து வந்து படிக்கிறாங்க. ஓ சரி. அது இல்லாமல் இங்கே லோக்கலாக இருந்து படிக்கிற தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு 100 people கிட்ட இருக்கும். ஓ சரி சரிங்க. அதனால நல்ல இது அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு 3-4 months ஆச்சு. ஓகே. பயங்கர ஹாப்பி. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு தமிழர் இங்கே மீட் பண்ணுவோம், அது நம்ம சேனல் பார்க்குறவங்களே மீட் பண்ணுவோங்கிறது எதிர்பாராத இருந்துச்சு தான். அது நீங்கள் வந்தது சூப்பர். சரிங்க. தேங்க்யூ வந்தது. ஐயோ, இதில் என்ன இருக்குண்ணா, இங்கே தான் இருந்தேன் நான். யதார்த்தமாக இது அமைஞ்சது தான். அதை கண்டுபிடிச்சி வந்தது. அது அட்லைட் ஒரு நாளில் கண்டுபிடிச்சி. அதான் இது அமையணும்னு இருக்கு. கரெக்டாக நான் இங்கே தங்கினது, இப்படி போகும்போது பார்த்தது, அப்புறம் அவங்க என்னையை பார்த்தது. சரிங்க. சரிங்க. ஓகே. சரிங்க, சாப்பிட்டு முடிச்சு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். செக் அவுட் பண்ணி கீழே இதில் போட்டு பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன குமார், நாளைக்கு காலையில் தான் நான் பருத்தி கிளம்ப போகிற காரில் திடீர்னு வந்து சாப்பிட்டேன், ரொம்ப கிளம்புறாங்கிற ஒன்றும் புரியலேங்கிறீங்களா? நம்ம அண்ணா இருக்கார்ல, ஆனந்தண்ணா, இப்போ இந்த ஹோட்டல் நடத்துகிறாங்கல்ல, அவங்களுக்கு ட்ராவலில் பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்குது. திடீர்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க, குமார் நானும் கூட பருத்தி வரட்டுமா, நம்ம 2 பேரும் ட்ரைவ் பண்ணிட்டு போவோமா, ஒரு எப்பிக் அட்வென்ச்சராக இருக்கட்டும் அப்படின்னாரு. ஆஹா, இன்னும் இப்படி கேட்டார். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு லீவ் கிடைக்குமா என்ன ஏதுன்னு. அவர் நான் வந்து லீவ் போட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. வரேன் அப்படின்ட்டார் டக்குன்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிறோம். செக் அவுட் பண்ணிட்டு வாங்க, எங்கள் வீட்டில் தங்கிக்கலாம், வீட்டிலேருந்து நாளைக்கு காலையில் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அங்கேருந்து வந்து நம்ம ஏர்போர்ட் போயிட்டு ஏர்போர்ட் அது கார் ரெண்டல் கம்பெனிக்கு போயிட்டு 2 பேரும் ட்ரைவ் பண்ணி போகிறோம் அப்படின்ட்டாங்க. சரி, நானும் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க, நம்ம ஏன் வந்து வேணான்னு சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லியாச்சு. ஸோ வந்து இந்த எப்பிக் ரோட் அட்வென்ச்சரில் நம்ம ஆனந்தனாவும் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஓகே, அவ்வளோதான், வந்துட்டேங்க. எங்கள் கடை மூட போகிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கார் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு தங்கிட்டு நாளைக்கு காலையில் அட்டகாசமான பெர்த்தை நோக்கி நம்மளோட பயணம் ஆரம்பம். இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன், காலையில் கண்டிப்பாக பண்ணுவோம். பாய். ஓகே, ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டிங்களா? இதுதாங்க நடந்தது. ஸோ இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. பிரதர் அண்ணாவும் வரேன் அப்படின்னாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ அடுத்த நாள் காலை மணி இப்போ வந்து 10. இங்கேருந்து நம்ம ஏர்போர்ட் போய், அவங்க பையன் வராரு, இங்கே வந்து பார்த்துருப்பீங்க நேற்று, இங்கே காலேஜில் படிக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து இதில் விட்டுருவாங்க ஏர்போர்ட்டில். ஏர்போர்ட் போயிட்டு நான் சொல்லியிருந்தேன்லங்க அந்த ஃப்ரீ ரெண்டல் கார், ட்ரான்ஸ்ஃபர் கார், அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இங்கே வந்து நம்ம பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு டுவர்ட்ஸ் பெர்த்தை நோக்கி போகிறோம். ஓகேவா, போகலாமா வாங்க. ஹலோ ஆனந்தண்ணா, இந்த ஆனந்தண்ணா பார்த்துருப்பீங்க, ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் ஆனந்தண்ணாவும் தான் வந்து இந்த 7 நாளில் ஒரு எப்பிக் ரோட் பயணத்தை வந்து பண்ண போகிறோம். போகலாமாங்கண்ணா? கண்டிப்பாக. ஓகே, இது அவங்க சன் பார்த்துருப்பீங்க. ஹலோ பிரதர். ஹலோ, எப்படி இருக்கீங்களா? சூப்பர். அந்த ஃப்ரீ ரெண்டல் கார் கான்செப்ட் நான் உங்களுக்கு நியூசிலாண்ட்லேயே சொல்லியிருந்தேன். இங்கே நம்ம அதை பார்த்துருவோம். இறங்கிட்டு காரை வாங்கிட்டு திரும்பவும் வந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான் போகிறதுக்கு. போகலாம். இங்கேருந்து ஒரு 20 minutesங்க. அடிலேட் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது அந்த கார் ரெண்டல், பார்கெயின் கார் ரெண்டல் கம்பெனின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்குது, பார்த்துருப்போம். ஸோ அதில் ஒன்று தான் இவங்க தான் வந்து நம்ம அலாட் பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் காரில். அதாச்சுங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes பயணம் பண்ணி வந்துட்டோம். ஏர்போர்ட் பக்கத்தில் தான், இங்கே தான் அந்த பார்கெயின் கார் ரெண்டல் கம்பெனி இருக்குது. வந்தாச்சு. ஸோ நீங்கள் ஒன் வே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து காரை விடணும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் கார் கான்செப்ட் தான். நீங்கள் திரும்பவும் ஒரே இடத்துக்கு வரீங்கன்னா ரவுண்ட் ட்ரிப் மாதிரி எடுத்த இடத்துலேயே விடணும் அப்படின்னா நீங்கள் கார் ரெண்டல் எடுத்து தான் ஆகணும். பட் ஒன் வேக்குன்னா இதுதான் பெஸ்ட்டு. நம்ம போய் வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. விஷால் உங்கள் பேர். ஓகே, தேங்க்ஸ் பிரதர். நான் ஒரு என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக, ஷூர். ஓகே, சரி, நம்ம முடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே, இதாங்க பார்கெயின் கார் ரெண்டல்ஸ். Say something to him, but you have to say you want to say something? Okay, it's okay. I'm just a travel blogger from India. That's okay. Just informing that this is the best car company, rental company in Australia. That's right. Thank you. Alright, I'll take you guys out. Thank you. Now that second car right there. Alright. Thank you. Yeah, bye bye. So இதாங்க பார்கெயின் கார் ரெண்டல்ஸ். ஸோ முடிச்சிட்டோம், எல்லாம் வாங்கியாச்சு. அண்ணனை வந்து எக்ஸ்ட்ரா டிரைவராகவும் ஆட் பண்ணியாச்சு. கார் ரெண்டல் ஃப்ரீ. அதாவது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளைக்கு பார்கெயின் கார் ரெண்டல்ஸ் ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறும், ஒவ்வொரு காரை பொறுத்து மாறும்.
நம்ம நார்மல் காம்பேக்ட் ஆட்டோமேட்டிக் வந்து $50 ஆஸ்திரேலியன் டாலர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா, ஒரு 3200 ஒரு நாளைக்கு. பட் அது வந்து நமக்கு ஃப்ரீ. இது வந்து பேசிக் இன்சூரன்ஸோடு வரும். பட் இந்த நம்ம ஊரில் இந்த பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் சொல்லுவோம்ல, ஃபுல் இன்சூரன்ஸ் எல்லாமே கவர்டு, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு $45. ஸோ 7 நாளைக்கு $320 $330 அது வந்து நம்ம இப்போது பே பண்ணிட்டோம். ஸோ ஃபுல் இன்சூரன்ஸ் கவர்டு, ஃபுல் ரோடு அசிஸ்டன்ஸ் கவர்டு. ஏன்னா போகிற வழி அந்த மாதிரி பார்க்க தானே போகிறீங்க. ஸோ ஏதாவது இஷ்யூ ஆனாலோ இல்லை காருக்கு ஏதாவது அனிமல் டேமேஜ், இது முக்கியமான விஷயம். பேசிக் இன்சூரன்ஸில் அனிமல் இது கவர் ஆகாது, அப்படி தான் வச்சுருக்காங்க. ஸோ கங்காரு வந்து இடையில வந்து இடித்து காருக்கு ஏதாவது பிரச்சனையானா பெரிய லெவலில் இதாகிடும். பேசிக் இன்சூரன்ஸில் $5500 எக்ஸஸ், அதாவது $5500 வரைக்கும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு எக்ஸஸாக இருந்தால் தான் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ஃபுல் இன்சூரன்ஸில் 0 எக்ஸஸ், ₹1 நம்ம செலவு பண்ண தேவையில்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்சூரன்ஸ் கவர் ஆகிடும். ஸோ இதுதாங்க விஷயம். பே பண்ணியாச்சு, ஃபியூல் டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் வந்து 7 நாள் கழிச்சு பெர்த் ஏர்போர்ட்டில் இவங்க கார் கம்பெனியே இருக்கும், பார்கெயின் கார் ரெண்டல், அங்கே ட்ராப் அப் பண்ணும். கொடுக்கும்போது திரும்பவும் நம்ம வந்து பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இதுதான் கான்செப்ட். இது transfercar.com.au இதுதான் வந்து இந்த ஃப்ரீ கார் ரெண்டல் காருக்கான வெப்சைட்டுங்க. இவங்க வந்து எல்லா கார் ரெண்டல் கம்பெனிஸோட டைப்பில் இருக்கும். இப்போ எப்படின்னா, இப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சென்னையில் வந்து ஒரு கார் இருக்குது, ரெண்டல் எடுக்கிறீங்க, நீங்கள் திரும்பவும் சென்னையிலே விட்டிங்கன்னா அது வந்து ரவுண்ட் ட்ரிப் மாதிரி கணக்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரெகுலர் கார் ரெண்டல். நீங்கள் சென்னையில் எடுத்து ஒருத்தர் வந்து ஈரோட்டில் விட்டுறாங்க, விட்டதுக்கப்புறம் அந்த கார் ரெண்டல் கம்பெனிக்கு திரும்ப அந்த கார் வந்து சென்னைக்கு போகணும் இல்லையா? ஆனால் அது வந்து அவங்க ஆளுக்கு வந்து காசு கொடுத்து அதை பண்ணணும். சில பேர் நம்மளை மாதிரி இருக்கவங்க ஈரோடு டு சென்னை போகிறதுக்கு நமக்கு கார் தேவைப்படும் இல்லையா? ஸோ இது எப்படின்னா, இந்த ஒன் வே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவங்க நம்மளை யூஸ் பண்ணி இந்த காரை வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் நமக்கும் தேவை சென்னை போகிறதுக்கு, அதனால் நம்ம இந்த ஃப்ரீ ரெண்டல் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ரெண்டல் கிடையாது, அதே சமயம் ஃப்ரீ நம்ம தான் வந்து பெட்ரோல் போட்டுக்கிறோம். அதனால் வந்து இது வந்து இப்படி வின் சிச்சுவேஷன் ரெண்டு பேர்த்துக்குமே. அவங்களுக்கு அவங்க கார் திரும்ப சென்னைக்கு வந்துடுது, நமக்கு வந்து சென்னைக்கு போகிறதுக்கு ஒரு கார் கிடச்சிருது. இவ்வளோதாங்க, இதுதான் அந்த ஃப்ரீ ரெண்டல் கான்செப்ட். ஸோ அண்ணா ஆனந்தண்ணா தான் நம்ம கூட 7 நாள் வர போகிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாள் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷங்கண்ணா. 20 வருஷமாக வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஸோ நம்ம அண்ணாவோட சொந்த ஊர் வந்து தென்காசிங்க. ஆமாம், தென்காசி. உங்களை இந்த 7 நாள் நம்ம பார்ப்போம். சரிங்கண்ணா, வீடியோவில் ஓகேங்க, பேசுவோம். சரி, இந்த எபிக் ரோட் அட்வென்ச்சர் ஃப்ரம் அடிலைட் டு பெர்த் பிகின்ஸ் போல வாங்க. இந்த காருங்கண்ணா, இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுதான் காரு MG3ன்னு நினைக்கிறேங்க இது. ஆஹா, எனக்கு வந்து 2019 நானும் ஃப்ரெண்டு பெர்த் டு எக்ஸ்மோத் போகணும், MG3 தான் கிடச்சிது. அதே MG3 கிடச்சிருக்கு பாருங்க, வாய்ப்பே இல்லைங்க. காம்பேக்ட் ஆட்டோமேட்டிக்கு, ஒரு குட்டி நம்ம ஊர் கிட்டத்தட்ட ஒரு ஸ்விஃப்ட்டு i20 அதே மாதிரியான இது. ஸோ இதில் தாங்க இந்த கார் தாங்க நம்ம கூடவே வரப்போகுது. 7 நாள் பயங்கர எப்பிக் அட்வென்ச்சராக இருக்க போகுது. ஆஸ்திரேலியன்ஸ்க்கே தன்னோட வாழ்நாள் கனவு 2 முக்கியமான ரோட் ட்ரிப். ஒன்று அடிலேட் டு டார்வின், அந்த சவுத் ஆஸ்திரேலியாவிலேருந்து நார்தர்ன் டெரிட்டரி அப்படியே அந்த சென்டர் ஃபுல் டெசர்ட், சிம்சன் டெசர்ட்டு, அந்த உலுரு அலை ஸ்ப்ரிங்ஸ்லாம் க்ராஸ் பண்ணி டார்வின் போகிறது. இன்னொரு முக்கியமான ஒரு ரோட் ட்ரிப்பு இந்த அடிலேட்லேருந்து இந்த சவுத் ஆஸ்திரேலியாவிலேருந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, அந்த நுல்லபார் பிளைன்ஸ், அது நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இந்த 3000 கிலோமீட்டர் ரோட் ட்ரிப்புங்கிறது அவங்க இன்னொரு முக்கியமான கனவு. ஸோ ஒரு ஆஸ்திரேலியன்ஸ்க்கே வந்து தன் வாழ்நாளில் பண்ணுங்கிற ஒரு முக்கியமான ஒரு டிரைவ் தான் இந்த அடிலேட் டு பெர்த் வயா நுல்லபார் பிளைன்ஸ். அதை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஒரு எப்பிக் ரோட் ட்ரிப் அட்வென்ச்சர் ஆரம்பிக்கலாங்களா? வாங்க போகலாங்கண்ணா. ஸோ இந்த கம்பெனி மட்டும் இல்லை, இவங்க எல்லா கம்பெனி கூடயும் டைம் இருக்கும். எந்தெந்த கம்பெனினா அவங்க காரை வந்து திரும்பவும் தன்னோட மெயின் சொந்த இடத்துக்கே வரணும்னு நினைக்கிறாங்களோ இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, போஸ்ட் பண்ணிவிடுவாங்க அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை. ஸோ அவங்க ரெக்குயர்மெண்ட்டும் நம்ம ரெக்குயர்மெண்ட்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து புக்கிங் கன்ஃபர்மேஷன் வந்துடும். கரெக்டாக அந்த நாள் என்ன டைம் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து அப்பயே போட்டு தான் செக் பண்ணுவோம். அது தெளிவாக அங்கே வந்து எடுத்துட வேண்டியதான் காரை. அவ்வளோதான். தேங்க்யூ பார்கெயின் கார் ரெண்டல்ஸ் அடிலைட். நம்ம வந்து பெர்த்தில் இதே அங்கே போய் விட்டுடலாங்க கார். சில பயணங்கள் வந்து போய் இடத்த தான் நம்ம வந்து ரசிப்போம், ஃபைனல் டெஸ்டினேஷனை. போகிற வழி உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. இந்த எபிக் அட்வென்ச்சரை பொறுத்த வரைக்கும் போகிற வழி தான் இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே. பயங்கரமாக இருக்க போகுது. வந்துடுங்க, 1/2 அன் ஹவர் பயணம் பண்ணி ஆனந்த் அண்ணா வீட்டுக்கு வந்தாச்சு. மணி வந்து 11 போகுது. ஸோ நம்ம பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 12-12:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ட்ரிப்பை. ஓகேங்க, கிளம்பலாமா? மணி மதியம் 1.
எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு, பேக் பண்ணிட்டோம். வைக்க வேண்டியதான் மிகப்பெரிய இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு. அவ்வளோதான். ஓகே, ஆல் செட் ஃபார் த கிரேட் ஆஸ்திரேலியன் அவுட்பேக் அட்வென்ச்சர். அதென்ன குமார் அவுட்பேக் அப்படிங்கிறீங்களா? ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவுட்பேக் முக்கியமான மக்கள் வசிக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த கோஸ்டல் டவுன்ஸ் தான். எல்லாமே வந்து இந்த கடற்கரையை ஒட்டி தான் மனித நாகரிகங்களே வந்து இங்கே வந்து உருவாகிருக்குன்னு அப்படி தான் சொல்ல மாட்டேன். எல்லாமே இங்கே தான் வந்து செட்டில் ஆனாங்க. எல்லாம் நீங்கள் டவுன்ஸும் நீங்கள் பார்க்கலாங்க. இந்த சிட்னிலேருந்து, மெல்பர்ன்லேருந்து, அடிலேட்லேருந்து, போகிற பேர்த்லேருந்து, இந்த நாட்டோட கேபிட்டல் அது வந்து தானாக இவங்களா அமைச்ச ஒரு கேபிட்டல். அந்த கேன்பராவை தவிர மற்ற எல்லா சிட்டிஸுமே கடலை ஒட்டி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ மக்கள் நாகரிகம் ஃபுல்லாகவுமே ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கோஸ்டல் லைனில் தான். முக்கியமாக ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் ஒரு சில இடங்களில், சவுத்து நார்த்துலாம் ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ இன்டீரியர் ஆஸ்திரேலியாவில் யார் தாங்க இருக்காங்க? ரொம்ப 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 குறைவான மக்கள் தொகை மட்டும்தான் ஆஸ்திரேலியாவோட அவுட்பேக்ஸ்ன்னு சொல்லப்படுகிற இந்த இன்டீரியர் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அதாவது அந்த கடற்கரையை வந்து தள்ளி இருக்கிற இடங்களில் தான் வந்து நம்ம அவுட்பேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப மக்கள் தொகை கம்மியாக இருக்குது. அந்த மக்கள் தொகை இருக்கிறதுக்கு காரணமும் இங்கே நிறைய வந்து மைனிங் இருக்குங்க. ஸோ நிறைய வந்து தாது பொருட்கள் வந்து ஆஸ்திரேலியா ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக அயனோரு, கோல்டு, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து சுரங்கங்கள் ஏற்படுத்தி மிகப்பெரிய லெவலில் மைனிங் வந்து நடக்குது. ஸோ அதை வெற்றி தான் வந்து மிகப்பெரிய குட்டி குட்டி டவுன்ஸ் எல்லாமே வந்து ஆஸ்திரேலியா ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. மற்றபடி நீங்கள் வந்து இந்த கடற்கரையை தள்ளி வந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஆஸ்திரேலியாவில் ஒரு பறந்து விரிஞ்ச ஒரு ரக்டு ஒரு லேண்ட்ஸ்கேப்பு தான் ஆஸ்திரேலியா. அதுவும் முக்கியமாக இப்போ நம்ம இருக்கிற சவுத் ஆஸ்திரேலியாவும் சரி, போகிற வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவும் சரி, இந்த காண்டினென்ட் ஏன் வந்து நம்ம ட்ரையஸ்ட் காண்டினென்ட் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து நீங்கள் போகும்போது தான் புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நீங்கள் நம்ம போன இந்த குயின்ஸ்லாண்ட் சரி, ட்ராபிக்கல் குயின்ஸ்லாண்டும் சரி, கெய்ன்ஸு, இப்போ இருந்த மெல்பர்னு, ஓரளவுக்கு இந்த சிட்னி, இதெல்லாம் ஓரளவுக்கு பச்சை பசேல்னு பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து பயங்கர ஓரளவுக்கு மக்கள் தொகையெல்லாம் நிறையா இருந்தது, டூரிஸ்ட் விஷயங்கள்லாம் நிறையா இருந்தது. ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு ஆஸ்திரேலியா கணக்கு போட்டக்கூடாது. ரியல் ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது இந்த அவுட்பேக்ஸ் தான். அந்த கடற்கரையிலேருந்து நல்லா உள்ளே போகிறது தான். மனித நாகரிகம் அதிகமாக இருக்கிற டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்லேருந்து தள்ளி தள்ளி போக பயங்கரமான டெசர்ட்ஸு, நேஷனல் பார்க்ஸு, ஒரு மாதிரி ஆரிட் லேண்ட்ஸ்கேப், அதாவது வறண்ட நிலப்பகுதிகள், இந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும் போகிற வழி. அதில் முக்கியமான 2 ஹைவே தான். ஒன்று இந்த அடிலேட்லேருந்து டார்வின் போகிற ஹைவே, அந்த ஆஸ்திரேலியா அப்படியே நடுப்பாதியாக பிரிக்கிற ஹைவே. அப்படியே அந்த ஆஸ்திரேலியா அந்த மிகப்பெரிய ஒரு மோனோலித்திக் ராக் இருக்கும் இல்லைங்க, உளுரு ராக்ஸு, அந்த அலை ஸ்ப்ரிங்ஸ் வழியாக டார்வின் வரைக்கும் போகலாம். அது ஒன்று. அதுதான் நம்பர் 1 எப்பிக் ரோட் ஹைவே இன் ஆஸ்திரேலியா, அட்வென்ச்சர் ஹைவே. 2வது ஹைவே இப்போ நம்ம போகிற இந்த அடிலேட் டு பெர்த், சவுத் ஆஸ்திரேலியாவிலேருந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோட்டில் போனால். பட் நம்ம பல்வேறு இடங்களில் டீடூர் எடுத்து நிறைய சின்ன சின்ன குட்டி ரோட், சைடு ரோட்ஸ்லாம் எடுத்து நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4000 கிலோமீட்டர் வந்து நம்ம இன்றைக்கி இந்த 7 நாள் ட்ரிப்பில் பயணம் பண்ணி போகிறோங்க. இப்போ டே 1 மதியம் 1 மணி கரெக்டாக வியாழக்கிழமை இன்றைக்கி. டே 7 அடுத்த வாரம் புதன்கிழமை 4 மணிக்கு பேர்த்தில் உள்ள நம்ம இப்போ பார்த்தீங்களே இதே பார்கெயின் கார் ரெண்டல்ஸில் காரை கொண்டு திருப்பி கொடுக்கணும். ஸோ கரெக்டாக நமக்கு ஒரு 6 நாள் முழுசாக பார்த்திங்கன்னா 6 × 24 மணி நேரம் இருக்குது. இந்த 4000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இந்த அட்டகாசமான ஆஸ்திரேலியன் அவுட்பேக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாக வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரசிச்சுக்கிட்டே போய் ஃபைனலாக வந்து பேர்த் அடைய போகிறோம். இது பல்வேறு உலக பயணிகளுக்கும் சரி, இல்லை ஆஸ்திரேலியன்ஸுக்குமே சரி, ஆசியஸுக்குமே சரி, இது வந்து ஒரு வாழ்நாள் கனவாக இருக்குது. ஆஸ்திரேலியாவில் ஒரு அவுட்பேக், ஒரு பெரிய ரோட் ட்ரிப் எடுக்கணும் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான ஆஸ்திரேலியா செகண்ட் எப்பிக் அட்வென்ச்சர் ஜேர்னி தான் இப்போ நம்ம போகிற அடிலேட் டு பெர்த். இது போகிற வழியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் வந்து எய்ரி ஹைவே அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த போர்ட் அகஸ்டாலேருந்து அந்த பக்கம் இருக்க கிட்டத்தட்ட அந்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா டவுன் வரைக்கும், அந்த பார்டர் டவுன் வரைக்கும் பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ அப்படியே ரசிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு நாளாக நம்ம வந்து போகிற வழியில் மோஸ்ட்லி நம்ம எங்கேயும் ஹோட்டல்ஸில் தங்க போகிறதில்ல. ஆஸ்திரேலியாவில் உங்களுக்கு தெரியும், நியூசிலாண்டு மாதிரியே அங்கங்கே கேரவன் பார்க்ஸு, ஃப்ரீ கேம்பிங், இந்த மாதிரி அங்கங்கே இருக்கும். அந்தந்த இடத்துல நம்ம காரை போட்டு அங்கே உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு, அப்புறம் வந்து கிச்சன் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கும் சில சமயத்தில் இடங்களில். அந்த மாதிரி இடங்களில் காரை போட்டு அங்கேயே தூங்க போகிறோம், கார்லேயே தூங்க போகிறோம்.
அப்படியே பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ வந்து ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரியான ஒரு ரோட் ட்ரிப் வந்து எல்லாருக்கும் வாழ்நாளில் எடுக்கணும்னு ஆசை. எனக்கும் ரொம்ப நாள் ஆசை. அப்படிப்பட்ட ஒரு எபிக் அட்வென்ச்சர் ரோட் ட்ரிப் நம்ம அண்ணா ஆனந்த் அண்ணா கூட அமைஞ்சது பயங்கர சந்தோஷம். எதிர்பாராத விதமாக இப்போது இன்றைக்கி என்ன பிளான்னா, இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் பயணம் பண்ணி கிம்பா அப்படிங்கிற ஒரு டவுனுக்கு போக போகிறோம். மேப்பில் பார்த்துருங்க. போகிற வழியில் ஒரு 2-3 விஷயங்கள் பார்த்துட்டே போக போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாரே வேலி அப்படின்னு சொல்லிட்டு, சவுத் ஆஸ்திரேலியா உங்களுக்கு தெரியும், ஒயின் யார்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. திராட்சை பழத்தோட்டங்கள். சவுத் ஆஸ்திரேலியன் ஒயின் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ். நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. ஸோ நிறைய இங்கே வேலிஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒயின் வினியார்ட் ரீஜன்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம போகிற வழியில் இருக்க கிளாரா வேலி. ஸோ ஃபஸ்ட்டு கிளாரா வேலியை போயிட்டு அந்த திராட்சை தோட்டங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு பிங்க் லேக், அதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஆஸ்திரேலியாவில், பிங்க் சால்ட் லேக், அதை பார்க்குறோம். அப்படியே ஃபைனலாக போர்ட் அகஸ்டா ஒரு குட்டி டவுன் போயிட்டு பெட்ரோல் போடுறதுனா போட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் வாங்குறதுனா வாங்கிட்டு இந்த கிம்பாவில் போய் நைட் இன்றைக்கி ஃப்ரீ கேம்பிங் பண்ணி ஸ்டே பண்ணுறோம். இதான் பிளான். போகலாம் வாங்க. ஓகேங்க, கிளம்பி விட்டோம். அடிலேட்டில் உள்ள அண்ணா வீட்டில் இருந்து. பாய் பாய் அண்ணா வீடு. பாய் பாய்ங்கண்ணா. அவ்வளோதாங்க, சிட்டிலாம் வந்து கடந்து ஹைவேக்கு வந்தாச்சு. மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 110 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும். சவுத் ஆஸ்திரேலியா இந்த ஸ்டேட்டில் மேக்ஸிமம் ஸ்பீட் 110 தான். அது இந்த மாதிரி ஹைவேஸில். டவுன்ஸ்லாம் வரும்போது ஸ்பீடை குறைச்சிடுவாங்க. 80, 50, 30 வரைக்கும் குறைப்பாங்க. கேமரா ஜோன் இருக்குது அப்படின்னு வந்து இங்கே எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கு பாருங்களேன். ஸோ 115 வரைக்கும் அலோடு. அதுக்கு மேலே போனீங்கன்னா கன்ஃபார்மாக ஃபைன் ஆகிடும். ஸோ போலீஸ் நிற்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் ஒன்று ஹைட்ரோஃபோனிக்ஸ் தானே? இது ஹைட்ரோஃபோனிக்ஸ் தாங்க. இந்த மாதிரி கண்ட்ரோல்டு டெம்பரேச்சரில் வந்து உங்களுக்கு விவசாயம் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஏக்கர் கணக்கில் ஹைட்ரோஃபோனிக்ஸ் விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதத்தில் அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு அறுவடை. ஸோ இப்போ நல்லா நம்ம நியூசிலாண்டில் வந்து காயாக பார்த்துருப்போம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இருங்க, ஏதோ ஒரு திராட்சை தோட்டத்துக்கு இறங்கி நடந்து போய் பார்ப்போம் நம்ம கிளாரா வேலி போகும்போது. ஒன்ஸ் அந்த அவுட்ரு போக போக நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள். நாளைக்கெல்லாம் நீங்கள் நம்ம மட்டும்தான் போயிட்டுருப்போம் ரோட்டில், அந்த மாதிரி தான் பார்ப்பீங்க. பாருங்க எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அடிலேட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே வந்தாச்சு. இங்கேயும் சப்பப்ஸ் உருவாகுது, வீடு கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம ஊரில் அவுட்டர்லாம் போனால் பிளாட்டெல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ரோஸ்வர்த்தின்னு சொல்லிட்டு அவுட்டரில் வந்து ஒரு பக்காவாக ஒரு கம்யூனிட்டி செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க, வீடெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்களேன். இப்போ இதே மாதிரி தான் அங்கே கட்ட போகிறாங்க. நம்ம பார்த்தோம்ல, அங்கே தோண்டிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சப்பர்ப்ஸுக்கு சப்பர்பு நல்லா அவுட்ரு வந்துடுது. ஸோ அடிலேட் போகணுன்னா இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் ஆகும் டிராஃபிக்கில். இப்போ நல்லா தள்ளி அவுட்டரில் வந்து ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி சீப்பாக வாங்கணுன்னா இங்கே தான் வீடு வாங்கணும். உங்களுக்கு நகரம் வளர வளர மக்கள் தொகை ஜாஸ்தியாக ஊர் வந்து இது தள்ளி வெளியில் போயிட்டே இருக்குது. நம்ம ஊர் மாதிரி தான். இப்போ லேண்ட் ஃபார் சேல், நம்ம ஊரில் அவுட்டரெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல போர்டு, அதே மாதிரியே லேண்ட் ஃபார் சேல் இருக்குது பாருங்களேன். ரோஸ்வர்த்தி கார்டன்ஸ். ஸோ இதுதான் இந்த சப்பபோட பேர். அது புதுசாக கட்டி முடிக்கிறதுல அரௌண்ட் ஒரு 700, 8000, 700, 800, அதாவது $7 லட்சம். இல்லைன்னா வந்து 10 லட்சம், $1 மில்லியன் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. 1 மில்லியன் 700K, 800K அந்த மாதிரி. ஸோ இந்த 700ல் என்ன ரேட் வருதுறீங்களா நம்ம ஊர் பணத்துக்கு? இன்ட்டு ஒரு 6ன்னு போடுங்க, எவ்வளோ? 42. ஸோ 4.2 கோடி, 4.5 கோடி வருது இந்த வீடெல்லாம் இங்கே. ஸோ மினிமம் இந்த மாதிரி சப்பர்பில் வீடு வாங்கணுன்னா கூட உங்களுக்கு 4 கோடி ரூபா தேவைப்படுதுங்க. இங்கே சிட்டிலலாம் 2 மில்லியன் வந்து போயிருங்க. 2 மில்லியன் அதுக்கும் மேலே வரும். 4 மில்லியன் 5 மில்லியன் வரைக்கும் போயிடுச்சு. ஐயோ, 5 மில்லியன் ஆல்மோஸ்ட் 35 கோடியா? ஐயோ சாமி. அவுட்டரில் அதாவது மினிமம் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அடிலேட் அவுட்டரில் இந்த மாதிரி 3 கோடி ரூபா எல்லாம் வாங்க முடியாதுங்க மினிமம். அந்தளவுக்கு லாக்டவுனுக்கு அப்புறம் விலை ஏறிடுச்சாமா. நம்ம ஊர் மாதிரியே தான் ரியல் எஸ்டேட் ஏறிட்டு தானே போயிட்டுருக்கு. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் இது ஏக்கரில் இந்த புல் வளர்ப்பாங்கல்ல, புல்லெல்லாம் வளர்த்து முடிச்சிட்டாங்க. எடுத்து கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணி வச்சிட்டாங்க, வைக்கோல் பண்ணி வச்சிட்டாங்க. வின்டருக்கு வந்து இந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் வந்து இதுக்கு. அப்பையும் மீறி இங்கே பாருங்களேன்,
செம்மறி ஆடு எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது. மிச்சம் இருக்கிற புல்லை மேய்ஞ்சி சாப்பிட்டு இருக்குதுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க சாப்பாட்டை வின்டருக்கு. மறுபடியும் விவசாயம் வந்து அந்த செப்டம்பர் அக்டோபர் மாதம் இதில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸ்ப்ரிங் அப்போ. அதாங்க சில இடங்களில் உங்களுக்கு அந்த இது இப்போ நம்ம பார்த்தோம்ல பாலி ஹவுஸ் அந்த இது பண்ணுவாங்க, கண்ட்ரோல்டு இது. மற்றதெல்லாம் அப்படி சும்மா தான் இருக்கும் நிலம். விவசாயம் பார்த்திங்கன்னா முக்கியமாக செப்டம்பர் அக்டோபரில் தொடங்கி இந்த மார்ச் ஏப்ரலில் முடிஞ்சிடும். அப்படியே ஒரு ஸ்ட்ரீட் ரோடு அப்படியே மேலே ஏறி இறங்குது. உள்ள எல்லாம் கம்ப்ளீட்டாக விவசாயம் முடிஞ்சு வைக்கோல் முதற்கொண்டு சுரண்டி எடுத்துட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க பேரன் லேண்டு. அதையும் இந்த இது சாப்பிட்டு இருக்குதுங்க. ஃபுல்லாக எல்லாம் செம்மறி ஆடுக சாப்பிட்டு இருக்குதுங்க, மிச்சம் இருக்கிறத வைக்கோலையும். வெல்கம் டு கிளாரே வேலி. இந்த ஆஸ்திரேலியாவின் முக்கியமாக சவுத் ஆஸ்திரேலியாவின் திராட்சை தோட்ட நகரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நகரம் இல்லை, பள்ளத்தாக்கு. ஸோ இனிமேல் தான் ஆரம்பம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஆபர்ன் அப்படின்னு வருதுங்க, ஒரு குட்டி டவுனு. அதுலேருந்து அடுத்து போகிற இது இருக்குல்லங்க இந்த கிளாரே, ஒரு 33 கிலோமீட்டரு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வைனரிஸ் தான். ஆபவுன் டவுன் வந்து விட்டோம். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது கிளாரே வேலி முக்கியமாக. ஸோ இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் கிளாரே வேலி தான். 50க்கும் மேற்பட்ட வினியார்ட்ஸ் இருக்குது. பாருங்க குட்டி டவுனு ஆபர்ன். பாருங்க இங்கே தான் பெட்ரோல் பங்க் ரொம்ப தூரம் கழிச்சு இருக்குது. ஸோ இது மாதிரி குட்டி குட்டி டவுன்ஸ் அங்கங்கே இருக்குங்க. மொத்தமாகவே ஒரு 100 குடும்பம் 150 பேர் மாதிரி தான் வாழ்வாங்க. அந்த டவுனில் உங்களுக்கு ஒரு பெட்ரோல் பங்க்கு, அந்த பேசிக் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் அது மாதிரி தான் இருக்கும். பாருங்க இந்த டவுனில் மக்கள் வீடெல்லாம் ஜாலியாக ரிலாக்ஸ்டான ஒரு வாழ்க்கை. ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணிவிட்டு திராட்சை தோட்டங்கள் வச்சுட்டு ஆடு மாடுகள் வளர்க்குறதுன்னு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன், இதோ ஆரம்பிச்சிருச்சுங்க. அட்டகாசமான இந்த சவுத் ஆஸ்திரேலியாவோட பிரமாதமான திராட்சை தோட்டங்கள் பாருங்க. ஆஸ்திரேலியா முக்கியமாக நியூ சவுத் வேல்ஸு, விக்டோரியா இங்கே எல்லாத்துலேயுமே திராட்சை விளைஞ்சால் கூட இந்த சவுத் ஆஸ்திரேலியா ஸ்டேட்டோட திராட்சைகள் தான் ரொம்ப உலக பிரசித்தி பெற்றது. இங்கேருந்து பண்ணப்படுகிற அந்த ஒயின்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் உலகம் ஃபுல்லாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. பயங்கர ஃபேமஸ்ஸு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற அந்த சீதோஷன் லைன் சொல்லுவாங்க கிளைமேட், இது மெடிட்ரேனியன் கிளைமேட்டுங்க. குளிர்காலங்கள்லேயும் ரொம்ப குளிராக இருக்காது, மீடியமாக இருக்கும். வெயில் காலத்தில் நல்லா வெயில் அடிக்கும். ஸோ மண் வளமாக இருக்கணும், அதே சமயம் ஒரு மாதிரியான கம்ஃபர்டபுளான கிளைமேட் இருந்தால் மட்டும்தான் திராட்சை வளரும். அதுக்கு சரியான கிளைமேட் இந்த சவுத் ஆஸ்திரேலியா. அதனால தான் வரும் ஃபுல்லாக எல்லாம் கருப்பு திராட்சை கொத்து கொத்தாக தொங்குதுங்க. இங்கேருந்தே பார்த்தாலே தெரியுது. எல்லாமே இந்த திராட்சை இல்லைங்க, வெள்ளை திராட்சை இல்லை, எல்லாமே நல்லா கருப்பு திராட்சை தான். உலகத்திலே பழசாக அதுக்கு வேல்யூ இருக்கிறது வைனுக்கு தாங்க. கிட்டத்தட்ட 1840களில், அதாவது முதல் அந்த அடிலைட் நகரமாகிறது 1835. அதுக்கப்புறம் 1840களிலேயே இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க இங்கிலீஷ்காரங்க இந்த திராட்சை தோட்டங்கள் அமைக்கிறத பார்த்தாங்க. சரியான மண் வளம் இருக்குது, கரெக்டான கிளைமேட் இருக்குது, உடனே ஆரம்பிச்சிட்டாங்க திராட்சை இது. ஸோ இந்த ஆஸ்திரேலியாவோட பழம்பெரும் வினியார்ட்ஸில் இங்கே இருக்கிற இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கிளரே வைனியார்ட்ஸும் ஒன்று. ஒரு குட்டி டவுன், இங்கே இருக்கிற மக்கள். ஸோ இதெல்லாம் தாங்க இந்த சவுத் ஆஸ்திரேலியாவோட கிராமங்கள். ஒரு ஹால், இவங்களுக்குன்னு கிராமத்து கம்யூனிட்டி மேலே இருப்பாங்க. ஒரு குட்டி சர்ச் இருக்கும். வீடெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது. பேக்யார்டு, வீட்லேயே பூக்கள், ஒரு காஃபி. இந்த போகிற வழி எல்லாம் இந்த குட்டி குட்டி டவுன்ஸ் தான். 7 ஹில் இந்த குட்டி கிராமத்து பேர். டவுன்லாம் சொல்லக்கூடாது. ஸோ இது மெயின் ரோடு மட்டும் இல்லை, அங்கங்கே கட் ரோட்ஸ் இருக்குது. அங்கேயும் உங்களுக்கு நிறைய திராட்சை தோட்டங்கள் இருக்குது. ஒரு அந்த சைடில் இருக்குது பாருங்கள். நம்ம ரோட்டு மேலேயே இருக்கிறது நிற்போம், அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்குது உள்ளுக்குள்ளே. போக முடியுமான்னு தெரில, ஃபென்ஸ் போட்டிருக்காங்க, இருங்க பார்க்கலாம்.
பாருங்க சும்மா அப்படியே திராட்சை கொத்து கொத்தா தொங்குதுங்க. அந்த பக்கம் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. ஆமாங்க, ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. போக முடியுமான்னு தெரியல. உள்ளுக்குள்ளே அழகாக இருக்குது, பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. கருப்பு திராட்சைகள். ரொம்ப ரொம்ப பழமையான வைன் ரீஜன் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும். இந்த சவுத் ஆஸ்திரேலியா, முக்கியமாக இந்த கிளாரே வேலி ரீஜன். வேலைங்க அழகாக ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி அமைஞ்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் திராட்சைகள் தான். க்ளோஸில் போய் காட்டணுமே. யாராவது இருந்தால் பர்மிஷன் கேட்டு வேணால் நம்ம உள்ளே போகலாம். பெர்மிஷன் கேட்காம போனால் நல்லா இருக்காது. கார் நிற்குது, பட் ஆனால் யாரையும் காணோம். அநியாயத்துக்கு வந்து கிலோ கணக்கில் காசு தொங்குதுங்க. அறுவடை நேரம் வந்துருச்சு. நிறைய இதில் அறுவடையே பண்ணிட்டாங்க. நான் இன்னும் அடுத்த மாதம் தான் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய இதில் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் சிலதெல்லாம் இன்னும் பண்ணாமல் விட்டுருக்காங்க. அந்த சைட்லாம் பண்ணிட்டாங்க பாருங்கள். அந்த சைடில் பண்ணிட்டாங்க. இங்கெல்லாம் அப்படியே காய்ச்சி தொங்குது. போய் பார்க்கலான்னு பார்த்தா போக முடியாதுங்க. எல்லா பக்கமும் நீட்டாக பக்கா ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. சரிங்க, வேறு ஏதாவது இடத்துல நம்ம கவனிப்போம். ஃபென்ஸை தாண்டி போனால் பிரச்சனை ஆகிடும். கண்டிப்பாக இந்த கேமராலாம் வச்சுருப்பாங்க, அது இஷ்யூ ஆகிடும். போகிற வழியில் வேற எங்காவது நிறுத்துவோம் பிரதர். உள்ளே போகிற மாதிரி அங்கே இருந்தது, அப்படியே ரோட்டு மேலே இருந்தது பாருங்கள். நல்லா இருக்குது, காய்ச்சி தொங்குது, ஆனால் போக முடியாது. கம்ப்ளீட்டாக ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. நான் யாராவது இருந்தால் சரி பெர்மிஷன் கேட்கலான்னு பார்த்தேன், யாருமே இல்லை. சரி சரிங்க, ஓகே. ஃபைனலாக பிடிச்சிட்டோங்க. அது எப்படி இங்கே பாருங்கள். இங்கே ஒரு ஓப்பன் வைன் யார்டு, பெருசாக வந்து ஃபென்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ தாராளமாக போகலாம். பார்த்தலாம் வாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய வெட்டிட்டாங்க, பட் இந்த இருப்பு இருக்குது. காய்ச்சி தொங்குது பாருங்கள். இப்போ பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்க, சான்ஸே இல்லை பாருங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாகணும், தெரியுதா? பாருங்க திராட்சை. இல்லை எடுக்கலாமான்னு தெரில, இப்படியே கூத்து தொங்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இன்னும் சின்னதாக தான் இருக்குது. இன்னும் ஒரு மாதம். இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. எப்படின்னு டேஸ்ட் பார்த்துடலாமா? 3 எடுத்துருக்கேன். சூப்பராக இருக்குது. அவ்வளோ இனிப்பாக அருமையாக இருக்குது. ஃபுல்லாக எல்லாம் வரும். ஸோ இது ஒரு டைப்பாக இருக்குது, இது ஒரு டைப்பாக இருக்குது. இங்கேயும் பாருங்கள் நல்லா இப்படி தொங்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டுங்க. ஆனால் சான்ஸே இல்லை, உண்மையிலுமே அவ்வளோ அருமையாக இருக்குது. ஓ அங்கேங்களா? அதாங்கண்ணா பாரு. பா ஏக்கரை கணக்கில் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் தொங்குதா? கொடி தானே, திராட்சைங்கிறது கொடி தானே உங்களுக்கு. இங்கே இல்லைங்க, இங்கே எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. தெரியுதா வித்தியாசம்? தெரியுதா உங்களுக்கு? எல்லாமே எடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ இப்போதைக்கு இங்கே தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஹாப்பியாக வந்து ஒரு சூப்பராக சவுத் ஆஸ்திரேலியனோட திராட்சை தோட்டத்தை வந்து பார்த்தாச்சு. இந்த பிரமாதமான தொங்கும் திராட்சைகளையும் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு மாதம் கழிச்சு வந்தீங்கன்னு வைங்களா, இன்னும் நல்லா பெருசாக இருக்கும். அப்புறம் அறுவடை பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அறுவடைக்காக, பெருசாகிறதுக்காக. உங்கள் குமாருடன் அட்டகாசமான இந்த சவுத் ஆஸ்திரேலியா கிரேப் யார்ட், வைன் யார்ட் பிடிச்சதா உங்களுக்கு? சூப்பரா போலாமா? வாங்க. நச்சு அமைச்சிருச்சு. ஆனால் செம டேஸ்ட் எடுத்துருக்கேன், சாப்பிடுவோம். என்ன இனிப்பு தெரியுங்களா? இப்போ புரியுது ஏன் இது வந்து உலகத்தரமான வைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர டேஸ்ட்டுங்கண்ணா. இதுன்னு பெருசானா இன்னும் பயங்கரமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வெரைட்டி இன்னும் கொஞ்சம் தான் பெருசாகும்னு நினைக்கிறேன். பயங்கர வைனுக்காகவே ப்ரொடியூஸ் பண்ணுறது இது. சாப்பிட்ற திராட்சை இது அது வைனுக்காகவே ப்ரொடியூஸ் பண்ணுற இது வேறங்க. பயங்கரமாக இருக்குது. அதான் அங்கே வந்து இப்போ தான் புதுசாக இது போடுறாங்க, கொடி வச்சு. திராட்சைனாலே உங்களுக்கு கொடி தானே. இங்கேயே ஃபுல்லாக எல்லாம் தொங்குது பாருங்க. பட் சைஸ் தான் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். பட் இதுவே வந்து நல்லா பழம் ஆயிடுச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சார் இங்கே எல்லாமே வந்து குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, முக்கிய வைனரிஸு. அப்படியே சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. மெயினாக வைன் தான். இப்போ இங்கெல்லாம் ஒரு வைன் பாட்டில் வாங்கணும்னு வைங்களேன், ஒரு $10 ஆஸ்திரேலியன் நல்ல வைன் பாட்டில் கிடைக்கும். $650 $5 கிடைக்கும்.
நல்ல குவாலிட்டியாக வேணும்னா ஒரு 2 வருஷம் பழசெல்லாம் $10 கிடைக்கும். கிளாரா வேலி நம்மளை வந்து அன்புடனே வந்து வெளியேற்றி விட்டதுங்க. வெளியில் வந்துட்டோம் கிளாரா வேலியிலேருந்து. இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டரில் நான் சொன்னேன்ல, முக்கியமாக சவுத் ஆஸ்திரேலியா மற்றும் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் நிறைய ஏரிகள் இருக்குது, பிங்க் ஏரிகள். ஸோ ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருக்கும். இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டரில் தான் இருக்குது அந்த பிங்புங்கா பிங்க் லேக். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகலாம். இங்கே பாருங்க, அழகாக ரோலிங் ஹில்ஸ். இங்கேயும் அப்படி ஆயிரக்கணக்கான ஆடுகள் ஜாலியாக மேய்ஞ்சிட்டு இருக்குது. மழை பாருங்க, அப்படியே தேங்கி நிற்கிது அந்த மேகங்கள். தெரியுதா? கருமேகங்கள். கன்ஃபார்மாக மழை வர மாதிரி தான் தெரியுது. போயிட்டுருக்கோங்க லேக்கை நோக்கி. ஃப்ளாட்டாக எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்களேன் இடம் 2 பக்கமும். அப்பா செம காற்று. பாருங்க ட்ரெயின் ட்ராக்கு. அந்த கேன் ட்ரெயின் சொன்னோம் இல்லைங்க, அடிலேட்லேருந்து இதுக்கு போகிறது, அடிலேட்லேருந்து போர்த் போகிறதும் சரி, கேன் வந்து அடிலேட்லேருந்து டார்வின் போகிறதும் சரி, இது அந்த ட்ராக்கு தான் இது. அவ்வளோதான். இன்னொரு 10-15 கிலோமீட்டரில் ஒரே பச்சை பசேல்னு இருக்கா. ஒரு 10-15 கிலோமீட்டரில் வந்துருங்க அந்த லேக்கு. இந்த பக்கம் தெரியுதா லேக் புங்புங்கா பிங்க் லேக். அப்படி போய் சுற்றி வந்து பார்க்கலாம் வாங்க. அந்த பக்கம் வந்தாச்சுங்க. பிங்க் சால்ட் லேக் வந்திருக்கோம். இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கே உரிய ஸ்பெஷல். இந்த பிங்க் லேக்ஸ் நிறைய இருக்குது ஆஸ்திரேலியாவில், முக்கியமாக சவுத் ஆஸ்திரேலியா, நம்ம போகிற வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில். இந்த லேக்கோட மேப் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த லேக் புங்புங்கா பேரே வித்தியாசமாக இருக்குல்ல. நம்ம இங்கே இருக்கோம். ஸோ இந்த ரோட்டில் இருக்கோம். இதில் அப்படியே உள்ளே போனால் இந்த பக்கம் வியூ பாயிண்ட் இருக்குது. இன்னொரு வியூ பாயிண்ட் அங்கே இருக்குது. இந்த கேமரா அப்படின்னாலே வியூ பாயிண்ட்டு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுன்னு அர்த்தம். எப்படி பிங்க் கலரில் இருக்கா லேக்கு? போய் பார்த்துடலாமா வாங்க. இங்கே வந்து உங்களுக்கு வின்டரில் தான் கொஞ்சம் மழை பெய்யும், சம்மரில் மழை பெய்யாது. நம்ம இப்போ சம்மர் முடிஞ்சிருச்சு. ஸோ அடிக்கிற வெயிலில் நல்லா இதெல்லாம் வத்திருச்சு. நல்லா தெரியுது பிங்க் கலர். எப்போ வந்து நல்ல வெயில் வருதோ, நல்ல உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது, இப்போ 24 டிகிரி. இன்னும் பீக் சம்மரில் டிசம்பர் ஜனவரிலாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 35-37 வரைக்கும் போகும். இல்லை நம்ம கொஞ்சம் மலை மேலே இருக்கோம். நம்ம அரௌண்ட் 30-32 வரைக்கும் போகும். இன்னும் நல்லா அப்படியே தனியாக தெரியும் இந்த பிங்க் கலர். பட் நல்ல வேலை வரும்போது பார்த்துருப்பீங்க நீங்களே, மேகம் முட்டிட்டு நின்றுச்சு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா வெயில் அடிக்கிறங்காட்டி நல்லா தெரியுதா பிங்க் கலரு. இந்த மாதிரி ஒரு பிங்க் லேக்கு நம்ம வந்து சவுத் அமெரிக்கா சீசன் 4 பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த பொலிவியாவில் சால்ட்டு ஃப்ளாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, அந்த ஃப்ளெமிங்கோஸ் எல்லாம் பார்த்துட்டு சூப்பராக வந்து ஃபைனலாக பார்டர் கிராஸ் பண்ணோம்ல சிலிக்கு. போகிற வழியில் இந்த மாதிரி பிங்க் லேக் வந்து ஒரு நாள் சாயங்காலம்னு நினைக்கிறேன், சரியான குளிர், அங்கே பார்த்துட்டு போனோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. அதை விட நல்லா இருக்குது இந்த பிங்க் லேக். நல்ல கலர் நல்லா தெரியுது. அது இதெல்லாம் செம்மண்க்கு அதுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து உப்பு தண்ணி ஏரி. இதில் நிறைய வந்து நுண்ணுயிர்கள் இருக்குங்க, மைக்ரோ ஆர்கானிசம்ஸு, அப்புறம் ஆல்கேன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி ரெட் பிக்மெண்ட் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால தான் வந்து இந்த ஏரிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பிங்க் கலரை நம்மளால் பார்க்க முடியுது. பார்த்து சேராக இருக்கும் போது நான் வேறு ஆர்வத்தில் அங்கே இங்கே ஓடுறேன். இப்போ நல்லா வெயில் வருதுப்பா மேகத்திலிருந்து. நல்லா வெயில் அடிக்கிறதுக்காக இருக்கும். அப்படியே தெரியுதா பிங்க் கலர்? நல்லா தெரியுது என் கண்ணுக்கு. உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியல எனக்கு ஒழுங்காக, நேரில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கே. ஸோ இந்த வெயில் இப்போ நல்லா வருது, எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பிங்க் கலருக்கு காரணமே வந்து இங்கே இருக்கிற தண்ணிக்கடியில் இருக்கிற அந்த நுண்ணுயிர்களும் அந்த ஆல்கேசம் இதுதாங்க. ஸோ இந்த மாதிரி ஏரிகள் நிறையா இருக்குங்க சவுத் ஆஸ்திரேலியாவில். முக்கியமாக நம்ம போகிற வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவும் இருக்குது. முடிஞ்சால் பார்ப்போம் இன்னொரு தடவை சந்தர்ப்பம் கிடச்சா. இதில் உயிர்கள்லாம் இருக்காது எனக்கு தெரிஞ்ச. உயிர்கள் இந்த சென்ஸ் மீனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பயங்கர உப்பு ஏரி. நம்ம அந்த இதில் பார்த்துருப்போம், அதே மாதிரி தான் பெருசாக மீன்கள் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இதுலேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் படிக்கலை அதை பற்றி. தெரியுதா இல்லையா பிங்க் கலரு அடிக்கிற வெயிலுக்கு?
நீங்கள் பிங்க் கலர் தெரியுது குமாருன்னு சொல்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன் இங்கேருந்து. அப்பா வெயில் நச்சுன்னு வருது. அது என்னென்னா இந்த லேயரில் பார்த்துட்டு இருக்கோம், கொஞ்சம் டாப் ஆங்கிள் இருந்து பார்த்தா இன்னும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் பிங்க் கலரு. கரெக்டாக ஒரே வித்தியாசம் அந்த பொலிவியாலே இதுவும் அங்கே வந்து நிறைய நம்ம இந்த ஃப்ளெமிங்கோ பறவைகளை பார்த்தோம், இங்கே தான் அது இல்லை. ஸோ இந்த மாதிரி இயற்கை அதிசயங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் கொட்டி கிடக்குது. சவுத் ஆஸ்திரேலியா சரி, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா நம்ம போகிறதும் சரி கொட்டி கிடக்குது. என்ன ஒவ்வொன்றும் வந்து பயங்கர தூரம், 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் பயணம் பண்ணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு. பட் அதுக்கு தானே இந்த எப்பிக் ரோட் ட்ரிப்பே எடுத்திருக்கு. வாங்க அண்ணா நின்றுருக்காரு, நம்மளும் அப்படியே கிளம்பலாம். ஃபைனலாக அப்படியே கிளம்ப வேண்டியது தான் இங்கேருந்து. ஸோ சூப்பராக பார்த்தாச்சு. இங்கே பிங்க் லேரி நல்லா தெரியுது பாருங்க பளிச்சுன்னு. சரி, இந்த பயங்கர உப்பாக இருக்குன்னு சொன்னோமே, ஒரே இது பார்த்துட்டு போயிடலாமா? தண்ணியை வந்து டேஸ்ட் பார்த்தே ஆகணும். எங்கே தண்ணி எடுக்கிறது? தண்ணி தானே, எல்லாம் ஒரே தண்ணி தானே, ஒரே ஒரு சொட்டு. பயங்கர உப்பு, கடல் தண்ணியை விட உப்பாக இருக்குது சத்தியமாக. இந்த மாதிரி ஹை சலைன் லேக்ஸில் வந்து இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வரும்போது உங்களுக்கு அந்த பிங்க் கலரை பார்க்கலாங்க. நன்னீர் ஏரியில் இந்த கலர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, பயங்கர உப்பாக இருக்குது. வாங்க, ஓகே, இந்த புங்புங்கா லேக்குக்கு ஒரு நன்றி. அப்படியே அடுத்த இடம் போர்ட் அகஸ்டாவை நோக்கி போவோம். இங்கேருந்து இன்னொரு 100 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் பண்ணுங்க. சூப்பராக இவ்வளோ நேரம் அண்ணா ஓட்டினாரு, அப்படியே நான் கை மாறிட்டேன், நான் ஓடிட்டு இருக்கிறேன். இன்னொரு 150 கிலோமீட்டர், ஒரு 1.25 மணி நேரம் பயணம் போர்ட் அகஸ்டா. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய டவுன் இல்லை, லாஸ்ட்டாக இருக்கிற ஒரே டவுன். ஸோ ஏதாவது நம்ம பெட்ரோல் போடணும், ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நம்ம அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் கிம்பா போக வேண்டியதான். இன்றைக்கி நைட் அங்கே தான் தங்க போகிறோம். அங்கேருந்து 150 கிலோமீட்டர். ஸோ எப்படி நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 9-9:30 ஆயிரம் நம்மளோட அந்த கேம்பிங் சைட் போகிறதுக்கு. அழகான அப்படியே வந்து பச்சை பசும் புல்வெளிகள் மற்றும் ஆப்போசிட்டில் அங்கே பார்த்தீங்களா ஏகப்பட்ட இது இருக்குது, விண்மில்ஸு. ஸோ ஃபுல்லாக எல்லாம் விண்ட் எனர்ஜி எடுக்கிறாங்க இங்கே நிறையா. செம்ம அழகாக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோம், பின்னாடி வரவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்பீட் எடுப்போம். நடுவில் ஒரு அழகான வீடு, பச்சை பசேல் புல்வெளிகள், அப்படியே அங்கே காத்தாடி சுற்றிட்டு இருக்குது அழகாக விண்மில்ஸு. ஓகே போதுங்கண்ணா. ஸோ இந்த பக்கம் பாருங்கள் ட்ரெயின் ட்ராக் போகுது. இந்த ட்ரெயின் ட்ராக் தான் அந்த மெயின் ட்ரெயினுங்க. நான் 2 ட்ரெயின் சொல்லியிருந்தேன்ல, கேன் ட்ரெயின் அடிலேட் டு டார்வின் போகிறதும் சரி. இப்போ நம்ம போர்ட் அகஸ்டா போயிட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல தான் 2 ரோடு பிரியுது. அதாவது ஒரு ரோடு டுவர்ட்ஸ் நார்த்து, அது ஒரு ரயில்வே ரூட் டுவர்ட்ஸ் நார்த்து. ரோடும் சரி, ரயில்வேவும் சரி, ட்ராக்கும் சரி நார்த்தை நோக்கி போகுது டார்வின். ஒரு ட்ராக்கு வெஸ்டர்ன் நோக்கி போகுது, ரோடும் சரி இந்த ரயில்வே ட்ராக்கும் சரி டுவர்ட்ஸ் சிட்னி. ஸோ அந்த போர்ட் அகஸ்டா தான் வந்து உங்களுக்கு மெயின் வந்து கேட்வே டு த நார்த்து, கேட்வே டு த வெஸ்ட்டுங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஃப்ளைட்ஸில் போயிடுவாங்க. இந்த ட்ரெயின் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமே டூரிஸ்ட் வந்து ஜாலியாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான டாலர், $1500 to $2000 வரும். இதில் நீங்கள் வந்து டாவினோ அல்லது வந்து சிட்னி டு போர்த் போகணுன்னாலும் அடிலேட் வழியாக தான் போகும். பாருங்க, பேசஞ்சர் ட்ரெயின் இல்லை, ஒரு கூட்ஸ் ட்ரெயின் சூப்பராக இந்த ட்ராக்ல போகுது. நம்ம எடுத்துட்டோம். தெரியுதா உங்களுக்கு? போர்ட் அகஸ்டஸ் வரைக்கும் போகுதா, இல்லை டார்வின் வரைக்கும் போகுதா, இல்லை போர்த்துக்கு போகுதான்னு தெரில. போர்ட் அகஸ்டஸ் போனால் தான் தெரியும் எங்கே பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சூப்பரான கூட்ஸ் ட்ரெயின் அட்டகாசமாக பார்த்துருக்கேன். செமையான எக்ஸ்பீரியன்ஸ். வந்து எல்லாம் ஃப்ளைட்ஸில் தான் போவாங்க இங்கே லோக்கல்ஸ். கலராக முரல்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக இருக்கும். சன்செட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆக போகுது, வாய்ப்பே இல்லைங்க. இதை பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த சவானா இது மாதிரி இல்லை, இந்த மசை மர காடு மாதிரியே இல்லை, சீரியஸாக மசை மர காடு மாதிரி தாங்க இருக்குது இந்த இடம். ஒரே நாளில் எத்தனை லேண்ட்ஸ்கேப் கொடுக்குது பாருங்களேன். இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு
சைடு பச்சை பசேல்னு இருக்குது. அந்த சன்செட்டும் அதுவும் அவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது இங்கே மட்டும் யானை புலி சிங்கம்லாம் இருந்ததுன்னா அப்படியே நீங்கள் வந்து ஆப்பிரிக்காவோட கென்யா மசை மாரா செரங்கிட்டினே சொல்லிடலாம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா செரங்கிட்டி? அப்படி தான் இருக்குது இந்த காடு. அது இன்னொரு அரை மணி நேரத்தில் சூரிய அஸ்தமனம் ஆகிடும். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே இந்த இடம். இங்கே ஏதோ ஒரு லேக் இருக்கு மாட்டிருக்கு. அப்புறம் கடல் பக்கத்தில் வந்துட்டுறேன். இதாச்சுங்க மணி 7:45 போர்ட் அகஸ்டா வந்து விட்டோம். கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 350 கிலோமீட்டர் பயணம் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட்டு இன்னைக்கு. இப்போ உல்வர்ட்ஸ் வந்திருக்கோங்க. சூப்பர் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணுற ரேஞ்சுக்கு இருக்காங்க. டக்குன்னு போய் வாங்கணும். இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் க்ளோஸ் ஆக போகுது. வாங்கிடலாம். இப்போ வர வழியில் பெட்ரோலும் போட்டோம். சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. ஒரு 4 பாயிண்ட் குறைஞ்சிருந்தது. பெட்ரோல் போட்டோம். $2.5 இங்கேயே இந்த டவுன்லேயே. ஸோ $2.5 ஆஸ்திரேலியன் டாலருங்கிறது 130 165 ரூபா ஆல்மோஸ்ட் லிட்ரு. பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஆஸ்திரேலியாவில். நியூசிலாண்டில் கூட நம்ம 130 அந்த ரேஞ்சில் போட்டோம். இங்கே தான் கடந்த ஒரு 10-15 நாளில் பயங்கரமாக ஏறிப்போச்சு. 165 ரூபா. அவ்வளோதாங்க. மணி 8:10. இந்த உல்ஸ்வர்த் வாங்கிட்டு வந்துட்டோம். சிக்கனு, கறி, ப்ரெட்டு, தேவையான ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கேருந்து 100 கிலோமீட்டர் 1.25 மணி நேரம். 9:30 மணிக்கு நம்மளோட இதுக்கு போயிடலாங்க, ஃப்ரீ கேம்பிங் சைட்டுக்கு. அங்கே போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் தூங்குறோம். ஓகே, போகலாம் வாங்க போகலாம் மேடம். அவ்வளோதாங்க. ஸோ போர்ட் அகஸ்டா தாண்டிட்டோம். இந்த இடத்துல இருந்து 2 ஹைவே பிரியுது. எனக்கு கொஞ்சம் சொல்லுவாங்கண்ணா பாருங்க. ஒன்று லெஃப்டில் போனால் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பெர்த்து, ரைட்டில் போனால் அங்கே பாருங்க டார்வின் நார்தர்ன் டெரிட்டரி. ஸோ இந்த போர்ட் அகஸ்டாவிலேருந்து அந்த 2 ரோடு பிரியுது. இந்த 2 எப்பிக் ஹைவே. அதில் நம்ம இப்போ வந்து பெர்த்தை செலக்ட் பண்ணியிருக்கோம். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா போகிறோம். லெஃப்ட் எடுத்துட்டோம். டுவர்ட்ஸ் பெர்த் எடுத்தாச்சுங்க. இந்த ஹைவேக்கு பேர் தான் எய்ரி ஹைவே. இங்கே வந்து ஒரு எய்ரி பெனின்சுலா இருக்குது. நம்ம நாளைக்கு போகிறோம் அதை. இந்த எய்ரி ஹைவே வந்து பயங்கரமான ஹைவே உலகத்தில். ரொம்ப ரிமோட்டான ரான் ட்ரக்டு ஹைவே. போக போக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நாளைக்கெல்லாம் பயங்கரமாக இருக்க போகுது. முக்கியமாக நாளானிக்கு நுல்லபார் பிளைன்ஸ் போகும்போது. ஸோ இங்கே ஆரம்பிக்கிற இந்த எய்ரி ஹைவே நார்த்ஸ்மென் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் போய் முடியுதுங்க. மிகப்பெரிய ஒரு ஹைவே. ஒரே ரோடு தான், ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதில் நம்ம நிறைய இடங்களில் வந்து பிரிய போகிறோம். சரி, இப்போ தான் கிம்பா பார்த்தாச்சுங்க. ஜஸ்ட் இப்போ தான் பார்த்தேன். இங்கே 100 கிலோமீட்டரில் நான் தப்பாக கால்குலேட் பண்ணிட்டேன். 150 கிலோமீட்டர் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். நம்ம 10 மணிக்கு தான் போய் சேருவோம் கேம்ப் சைட்டுக்கு. அப்படியே போகலாம் வாங்க. இது நாள் வரைக்கும் அங்கே இங்கே ஆள் வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஹைவேல இனிமேல் வந்து எப்பாவது தான் நம்ம ஆளுங்களே பார்க்க போகிறோம் காரே. ஸோ வழக்கமாக ஆஸ்திரேலியன்ஸ் வந்து இருட்டினதுக்கப்புறம் வண்டி ஓட்ட மாட்டாங்க. சன்செட்டுக்கு அப்புறம் 7:45 8 சன்செட் ஆகிடுது, கம்ப்ளீட்டாக இருட்டிடுது. பட் இருந்தாலும் நம்ம போட்ட பிளானை நிறைவேற்றணுங்கிறதுக்காக 10 மணி வரைக்கும் ஓட்டுறோம். எப்படி இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்குல்ல ஹைவே. இது எய்ரி ஹைவே. எரியாக இருக்குது. கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. கிம்பாவா பக்கத்தில் வந்துட்டோம். இன்னொரு 6 கிலோமீட்டர். 150 கிலோமீட்ரு ஒரே ரோடு. பெருசாக வளைவு சுழிவு இல்லாமல் நேராக மேடும் பள்ளம் இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கோங்க. இன்னும் போக போக நுல்லபார் பிளைன்ஸு ஃப்ளாட்டஸ்ட் ரோடு பார்ப்பீங்க. பட் இதுவே பயங்கர இதாக தான் இருந்தது. ஒரு மொத்தமாகவே ஒரு 4-5 வண்டி தான் பார்த்துருப்போம் இந்த 150 கிலோமீட்டர் பயணத்தில். அண்ணா சூப்பராக ஓட்டு வந்துட்டாங்க. இந்த ஒரு 5 நிமிஷம் போயிடலாம் நம்மளோட ஃப்ரீ கேம்பிங் சைட்டுக்கு. பெருசாக கார் எதுவும் இல்லைங்க. ஒரு சில ட்ரக்ஸ் தான் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்குது. அவ்வளோதாங்க. 150 கிலோமீட்டர் பயணம் பண்ணி ஃபைனலாக இங்கே பாருங்கள் கிம்பா மெமோரியல் அந்த பக்கம் இருக்குங்க ஃப்ரீ கேம்பிங்கு. ஒரு சில இது இருக்குது, ஃப்ரீ இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். டியூஸ்டே நைட்டு தானே, தேர்ஸ்டே நைட்டு தானே, பெருசாக கூட்டம் இருக்காது. பாருங்க இதுதான் ஃப்ரீயாக தான் இருக்குது. நிறைய இடம் இருக்குது பாருங்கள். கேம்ப்பு, கிச்சனு, அப்புறம் இது இருக்கும். இந்த பக்கம் டாய்லெட்டு, ஷவர்லாம் கூட இருக்குங்க. சுடுதண்ணி கூட வரும். $1 போட்டால் சுடுதண்ணி குளிச்சிக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குங்க. உங்களுக்கெல்லாம் காலையில் தெளிவாக பார்ப்போம். ஸோ இங்கே கிச்சன் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரீ சைட்ஸ் அங்கங்கே இருக்குதுங்க ஆஸ்திரேலியா ஃபுல்லாக. அவ்வளோதாங்க வந்து செட்டில் ஆகிட்டோம். இப்போ இது ஒரு கேரவன். இதுதான் நம்ம காரு வந்து செட்டில் ஆகிட்டோம். இதுதாங்க இந்த கிம்பா குட்டி டவுன். கிராமம் தான் சொல்லணும். 2 தெரு தான். இதுதான் இந்த ஃப்ரீ கேம்பிங் சைட்.
சூப்பர் மார்க்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். கறி இதெல்லாம் மசாலா போட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். அழகாக சமைச்சு சாப்பிட போகிறோம். டாய்லெட்டும் இருக்குது, ஷவரும் இருக்குது. பக்கா வச்சுருக்காங்க. க்ரீன் தான். என்னங்க இது ஷவர் பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல $1 காயின். ஜில் தண்ணி வந்து சும்மா வரும், ஃப்ரீ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுடு தண்ணி மட்டும் நீங்கள் காயின் போட்டிங்க அப்படின்னா 2 நிமிஷத்துக்கு வந்து அந்த ஹாட் வாட்டர் டேப் இருக்குல்ல அது ஒர்க் ஆகும். அது பண்ணிங்கன்னா சுடு தண்ணி வரும். சூப்பரில். இப்போ 2 நிமிஷங்கிறது கம்மி, பட் இட்ஸ் ஓகே. $1 இஸ் ஈக்குவல் டு 2 மினிட்ஸ். எத்தனை நிமிஷம் வேணுமோ அத்தனை $1 போட்டுக்கலாம். ஆமாங்க. சரி, இது வந்து ஷவர். பட் பரவாயில்ல, பச்சை தண்ணின்னா ஃப்ரீ தான். என்ன அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க, டைம் ஆயிடுச்சு, அதனால தான். இங்கே தாங்க பார்பிக்யூ, இதில் தான் சமைக்கணும். இங்கே பாருங்க, எங்களோட சிக்கன் ஆகிட்டுருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். இந்த பட்டனை ஒரு 5 செகண்ட் வந்து நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா சூடாகிடுது. சூடானதுக்கப்புறம் வந்து பாருங்கள், சிக்கன் ஸ்பைசி சிக்கன் ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்குது, வாங்கிட்டு வந்துருந்தோம் சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ இதெல்லாம் வச்சு கொஞ்சம் எண்ணெயும் வாங்கிட்டு வந்துருந்தோம். எண்ணெய் ஊற்றுறோன்னு பாருங்கள் சும்மா. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக சூப்பர் மார்க்கெட்லேயே எல்லாமே வாங்கிட்டு வந்து நம்மளால் வந்து சாப்பிட்ற முடியும். எல்லா வேலையும் பட்ஜெட்லேயும் முடிஞ்சிடும். வித்தியாசமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேம்ப் கிச்சன். இப்படி நல்லா இருக்குல்ல, மசாலாலாம் போட்டு சும்மா தக்க 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 தக்கன்னு நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ஸ்டிக்ஸ், இந்த மலேசியாவிலலாம் சாப்பிடுவாங்களே சட்டே, அதே மாதிரி தான். பட் இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட். நம்ம ஊர் மசாலா, உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது. இது வந்து லேம்ப் சாப்ஸு, இது 2 வாங்கியிருந்தோம். இது வந்து $6-8. இது வந்து 2 பீஸ் $8. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக் வந்து $100 நம்ம ஊர் பணத்துக்கு வருங்க. இது வந்து ஒரு பீஸ் வந்து $4, கிட்டத்தட்ட ஒரு $250 வருது. இது இது வாங்கினேங்க, இது $4, $250. நம்ம நல்ல வேலை இது மறந்துட்டோம். லாஸ்ட்டாக நான் ஓடி போய் எடுத்துகிட்டு வந்தேன். கடை வேறு 8 மணிக்கு சாத்திடுவாங்களா, இது இல்லைன்னா இதை எதுவுமே பண்ணியிருக்கவே முடியாது. நல்ல வேலை கரெக்டாக எடுத்துட்டேன். அப்படி சூப்பராக இருக்குல்ல. சரிங்க, சிக்கனை சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா காரசாரமாக மசாலா போட்டிருக்காங்க. மசாலா அவங்களே தடவி வச்சுருந்தாங்க. உப்பு பேப்பர் மட்டும் வந்து நம்ம வாங்கியிருந்தோம்னா மேலே ஒரு தூவி இருந்தேன்னா செம்மையாக இருந்திருக்கும். பக்கத்தில் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சோம்னா வைங்களேன், அப்படியே நம்ம ஊர் சிக்கன் பார்பிக்யூ தான். அவ்வளோதாங்க, லேம்பு சாப்பிட்டு செஞ்சாச்சு. இங்கே பாரு, நல்லா கொஞ்சம் தீய விட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் வந்துருச்சு. அப்பயுமே அந்தளவுக்கு வேகாது லேம்பு, பட் பரவாயில்ல. டேஸ்ட்லாம் சூப்பர். ஒரே ஒரு கருத்தான், நம்ம சொன்ன மாதிரி உப்பு கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் மட்டும் தூவி இருந்தோம்னு வைங்களேன், அட்டகாசமாக இருந்திருக்கும். ஓகே தான் டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாம் ஓரளவு க்ளீன் பண்ணிட்டோம். டன். அட்டகாசமாக இருந்தது. அவ்வளோதாங்க, நான் போய் படுக்க வேண்டியது தான். அப்படியே வாங்க வெளியில் போய் நம்ம கேரவானுக்கு போகலாம். 10:30 மணிக்கு வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டா ஒரே ஆள் நாங்களாக தான் இருக்கோம். இங்கெல்லாம் 7-8 மணிக்கு சாப்பிட்டு படுத்துருவாங்க. சரிங்க, அப்படின்னு நானும் தூங்குகிறோம். கார்லேயே போய்ட்டு தூங்க வேண்டியதான் 2 பேரும். ஏன்னா டென்ட்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல. மற்றவங்க மாதிரி கேரவானே நம்மகிட்ட இல்லை. டாய்லெட் போய்க்கிறதுக்கு இது இருக்குது, தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த இதில் பிடிச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜம்முன்னு தூங்க வேண்டியதான். சரி, நானும் அப்படியே தூங்குறேன். நாளைக்கு காலையில் இங்கேருந்து கிளம்பி கிம்பாலேருந்து கிளம்பி பல விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ பயங்கரமான இயற்கை அதிசயங்கள்லாம் நாளைக்கு தான் பார்க்க போகிறீங்க. இப்போ ஆரம்பம் தான், இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஓகேவா? சரி, போய் தூங்குகிறோம் காரில். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த எபிசோட் இந்த அட்டகாசமான ஆஸ்திரேலியன் எப்பிக் ரூட் சைடு அட்வென்ச்சர் அடிலேட் டு பெர்த்தில் இந்த கிம்பாலேருந்து அப்படியே இந்த எய்ரி ஹைவேல இந்த எய்ரி பெனின்சுலா, அது உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன் என்னென்னு. அதில் பயணம் பண்ணுவோம். சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோங்க, பார்க்கலாங்க. ஸோ சிறப்பாக முடிச்சிட்டோம். Day 1 அடிலேட் டு பெர்த். இன்னும் 6 நாள் இருக்குது. சிறப்பாக எல்லாமே அப்படிங்கிற நம்பிக்கையில் நானும் பாய் காட்டுறேன். நீங்களும் தூங்க, நானும் தூங்குவேன். அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. அவ்வளோதான், நாங்களும் போய் தூங்குறேங்க. நீங்களும் தூங்குங்க. நாளைக்கு காலையில் கிம்பாவில் இதே இடத்த தொடரலாம். பார்க்கலாங்க. நன்றி, பாய்.